மேன்மை மிகு காமுகுல காப்பு ஒக்களிக மகாஜனங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை மிக பணிவன்போடு தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். இந்த நல்ல நிலையிலே காமுகுல காப்பு ஒக்களிகருடைய ஆதி உற்பவ புராண வரலாறை நல்லதொரு திருநாளாம் 10/7/2025 அந்நாளிலிருந்து இன்று நாம் சந்தித்து கொண்டிருக்கிற காலம் வரை தொடராக பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பு உள்ளங்களுக்கும், தொடரை பார்த்தும் பார்க்காமலும் எந்த நேரத்திலே என்ன தகவலை தொடரை பார்க்கிறவர்கள் கூறுகிறார்களோ அதை மனதிலே ஏற்று அதை ஆய்வு செய்து கொள்ளலாம் என்று சிந்தித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களும், வெகு பிரயாசப்பட்டு இத்தொடர்களையெல்லாம் பார்த்து மனதுக்குள்ளே பதிந்து வைத்து தங்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து தாங்களும் இனிமேல் காமுக்குலத்தவர் போல் சிறப்புற வாழ்ந்திட வேண்டும், நமது குழந்தைகளையும் முற்காலத்திலே எவ்வாறு நம்முடைய காமுக்குலத்தவர் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மரபையும் கடைப்பிடித்து வாழ்ந்து உலகெங்கிலும் பரிணாமம் செய்தார்கள் என்கின்ற விஷயத்தை நமது குழந்தைகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்திலேயும் அத்தனை பேரும் இதை கண்ணார பார்த்து காதார கேட்டு ஆய்வு செய்து கொண்டிருக்கின்ற தருணத்திலே முக்கியமாக நாம் அத்தனை பேரும் நல்லதொரு விஷயத்துக்காக சிந்தித்து ஆக வேண்டும். அதற்காகவே மேன்மக்களாக இருக்கின்ற, மதிப்பை பெறுவதற்காக வாழுகின்ற, பிறருக்கு மதிப்பை கொடுப்பதற்காக வாழுகின்ற, ஏனையோரையும் அனுசரித்து வாழுகின்ற நிலையிலே வாழுகின்ற, நன்மையை தரக்கூடிய குலத்திலே பிறந்து நன்மையை செய்யக்கூடிய குலத்திலே தோன்றி எல்லா வகை உயர்வையும் அடைய நினைத்து கொண்டிருக்கின்ற காமுகுல காப்பு ஒக்களிக மகாஜனங்கள் அத்தனை பேரும் சிறப்புற வாழ்ந்திட வேண்டும், சிறப்புற வாழ்வை பிறருக்கு தந்திட வேண்டும் என்ற நல்ல கருத்தையே மீண்டும் மீண்டும் மறுமுறையும் எல்லா மக்களுக்கும் அன்போடு பணிவோடு கூறுவதற்கு கடமைப்பட்டுள்ளவனாக இருக்கின்றேன். ஏனென்றால் நமது வாழ்வியல், நமது வரலாறு, நமது பண்பாடு, நமது கலாச்சாரம் இவை அனைத்தும் கடந்த 500 ஆண்டுகளாக பின்பற்றப்பட்டும் பின்பற்றப்படாமலும் இருப்பதை மனிதர்களுடைய 500 ஆண்டுகளுக்கு முன்பான வாழ்க்கையையும் இந்த காமு குலத்தவருடைய 500 ஆண்டுகளுக்கு பின்பான வாழ்க்கையையும் நாம் ஆய்வு செய்யும் பொழுதும், ஆய்வு செய்தவரிடம் கேட்டு பார்க்கும் பொழுதும், பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் உணர்ந்தவர்களிடம் நாம் கவனமாக உரையாட பொழுதும் இதை நன்கு அறிய முடிகிறது. ஆக கடந்த 500 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் எவ்வாறெல்லாம் வாழ்ந்திருந்தோம் என்கின்ற தகவலை அறிந்தோமேயானால் நமக்கு வாழ்க்கையின் மீது பற்று ஏற்பட்டு, இறைவனின் மீது பற்று ஏற்பட்டு, இறை செயல்களின் மீது பற்று ஏற்பட்டு, மனிதர்கள் மீது பற்று ஏற்பட்டு நாம் வாழ்வாங்கு வாழ்ந்திட முயற்சி செய்ய வேண்டும் என்கின்ற அபிப்பிராயமே ஒவ்வொரு மனிதனுக்கும் தோன்றுகிறது. ஆயினும் நாம் தமிழகத்துக்கு உள்ளே, இன்னும் பிற மாநிலங்களுக்கு உள்ளே கடந்த 500 ஆண்டுகளில் ஒரு 200 ஆண்டு, அதாவது ஆங்கிலேயன் மேற்கிந்திய கம்பெனிக்காரன் அவன் ஆளும் பொழுது ஏற்பட்டிருக்கின்ற வாழ்வியல் மாற்றம் நம்மை
நிலைகுலைய வைக்கிறது. சைவமாக வாழ்ந்து கொண்டிருந்த நாம் இந்த ஆங்கிலேயனுடைய ஆட்சி காலத்தில் மத்திய வாக்கிலே தொடங்கி இன்று வரைக்கும் நாம் அசைவ பிரியர்களாக மாறி இருப்பது கண்டு இந்த சைவத்தை, அந்த சைவ வேள்விகளை நோக்கின்ற, அந்த சைவ வேள்விகளை செய்கின்ற, கடைப்பிடிக்கின்ற அத்தனை பேரும் சிந்தித்து பார்ப்பவராக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஏனெனில் நாம் தோற்றுவிக்கப்பட்டதே சைவ நீதியை காப்பாற்ற, வைணவ கோட்பாட்டை காப்பாற்ற, மரபு வழி பண்பாட்டை காப்பாற்ற, மேன்மையாக வாழ வழிகள் பல ஆண்டவர் நமக்கு, படைத்தவர் நமக்கு, சிவபெருமான் நமக்கு கூறியிருப்பதை நன்கு நன்கு உணர முடிகிறது. அவ்வாறெல்லாம் உலகத்திலே இப்பொழுது ஆங்கிலத்தார் தலைநகரமாக வைத்து போற்றிக் கொண்டிருக்கின்ற, வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நகரத்திற்கும் கிழக்காக எகிப்து தேசம் என்று சொல்லக்கூடிய அத்தேசம் வரைக்கும், மெசொப்பொட்டேமியா என்று சொல்லக்கூடிய அத்தேசம் வரைக்கும், ஈரான் ஈராக் என்று சொல்லக்கூடிய அத்தேசமெல்லாம், கருங்கடல் என்று சொல்லக்கூடிய அந்த பிரதேசமெல்லாம் நாம் கைலாய மலை அடிவாரத்திலே, சிறப்பாக காமபுரத்திலே நல்லதொரு குளமாக அபிவிருத்தியாகி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நமது பண்பாடெல்லாம், கலாச்சாரம் எல்லாம், மரபு எல்லாம் அதுவரையிலும் நாம் பரப்பியதாக மக்கள் வந்து அறிந்து நம்மை எல்லாம் போற்றி புகழ்ந்ததாக வரலாறுகள் பறைசாற்றுவதை பார்த்தால், சரித்திர மாற்றத்தின் காரணமாக, தேசத்திலே ஆட்சியின் மாற்றத்தின் காரணமாக நாம் இடம்பெயர்ந்து காமபுரத்திலே இருந்து நாம் கங்கைக்கும் யமுனைக்கும் இடைப்பட்ட காலத்திலே 10-12 ஆண்டுகள் வாழ்ந்திருந்த பொழுதும், அதன் பிறகாக ராஜபுத்திரர்கள் விந்திய மலைக்கு மேற்காக இப்பொழுது ராஜஸ்தானத்துக்குள்ளே அவர்கள் தங்களுடைய இனங்களோடு சென்று விட்டதனாலும் நாம் அது கேள்விப்பட்டு முஸ்லிம் மக்களிடமிருந்து நாம் மீண்டு விந்திய சாத்புர மலை கிழக்கே பீரார் என்ற பகுதியிலே நாம் நமது இனக்குழுக்களோடு குடியேறியும் அங்கும் நமக்கு நன்மைகள் கிட்டாததால் அதன் பிறகாக அங்கிருந்து இந்த இஸ்லாமியர் இல்லாத இடமாக தெற்கு நோக்கி சதுப்பு நில காடுகளை எல்லாம் கடந்து, மலை பிரதேசங்களை எல்லாம் கடந்து நாம் தக்கான பீடபூமிக்கும் தெற்காக கிருஷ்ணா நதி பாய்கின்ற இடத்திலே நாம் வாழ்வதற்கு வாய்ப்பு ஏற்பட்டது. அவ்வாறு நாம் அங்கு 100 ஆண்டுகள் ராயர் பட்டம் பெற்று வெகு சிறப்போடு நாம் வாழ்ந்து கொண்டிருந்த காலம் வரை நம்முடைய வாழ்விலே நாம் கைலாய மலையிலே கிமு 3121 தோன்றி அதன் பிறகாக 20 ஆண்டுகள் அங்கே இருந்து கலியுகம் பிறந்த பிறகாக கைலாய மலையை விட்டு நாம் கீழே இறங்கி 15 ஆண்டுகள் கழித்து திருமணம் செய்து அதன் பிறகாக 4100 ஆண்டுகள் வந்து வாழ்ந்து உலகமெல்லாம் நம்மளுடைய பெயர், நம்முடைய செல்வாக்கு, நம்முடைய சொல்வாக்கு, நம்மளுடைய நல் அபிப்பிராயம், கலாச்சாரம், பண்பாடு அவ்வளவும் மேலோங்கி இருக்க வாழ்ந்து கஜினி முகமது நம் மீது அவன் கருணை கொள்வதை போல் கொண்டு நம்மிடமிருந்த பொருளை எல்லாம் அபகரித்த பிறகாக அங்கு இருக்க வாய்ப்பில்லாமல் ஏற்பட்டதினால் நாம் இடத்தை விட்டு நகழ்வதாக வரலாறு அமைகிறது. அவ்வாறு அந்த முஸ்லிம் மக்களிடையே கஜினி முகமது, கோரி முகமதுடைய அடிமை வம்சத்தார் இவர்களுடைய துன்புறுத்தலின் காரணமாக, அவருடைய மதத்தில் சேருங்கள் 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 என்று துன்புறுத்தியதன் காரணமாக நாம் நமது சைவ நீதிகளை, வைணவ நீதிகளை, நாம் தெரிந்திருந்த புராணங்களையும் இதிகாசங்களையும் நாம் எதையும் மறந்திடக்கூடாது, மாற்று வழி வாங்கிடக்கூடாது என்று நாம் பிறப்புக்கு முன்பாகவே முற்பிறவியிலே நாம்
என்ன பலன் பெற்று வர வேண்டும் என்று அறிந்தோமோ அதன் பலனாக நாம் நீதியை காப்பாற்ற, நாம் நெடுநாள் சிறப்பாக வாழ வேண்டும், இந்த கலியுகம் எல்லாம் சிறப்பாக வாழ வேண்டும் என்ற நீதிப்படி வாழ்ந்து கொண்டிருந்ததனால் அந்த முஸ்லிம் மக்களுக்கு அவர்களுடைய விதித்த அவர்களுடைய காலக்கெடுவுக்கோ அவருடைய கோட்பாட்டுக்கோ உட்படாது நாம் தெற்கு நோக்கி நகர்ந்து வந்து நாம் கிபி 1292 வரையிலும் துங்கபத்ரா நதியை கடக்கு வரையிலும் நீதி தவறாது வாழ்ந்திருக்கிறோம். அதன் பிறகாக பாமினி சுல்தானுடைய பல தீங்கான காரணங்களினால் நாம் தெற்காக வர வேண்டியதாகிவிட்டது. அவர்களை வரவிடாது தேக்காட்டுவதற்காக விஜயநகர பேரரசு என்கின்ற அரசை தொடங்குவதாக இருந்தது. சங்கம வம்சம், சாலுவ வம்சம், துளுவ வம்சத்திலே நமது ஒக்கலிக கவுடராகிய கிருஷ்ணதேவராயரே ஆட்சியை கைப்பற்றி விஜயநகர பேரரசுக்கே சிறப்பை கொடுத்ததை இந்த வரலாறு பறைசாட்டி கொண்டிருக்கிறது. அவ்வாறாக விஜயநகர பேரரசிலே பெரும் பெரும் செல்வந்தராக ஆனதோடு அல்லாது பெரும் பெரும் வீரர்களாக, பெரும் சிறப்பு வாய்ந்த தளபதிகளாக, அரசருக்கு ஆலோசனை கூறுகின்ற மகா சக்கரவர்த்திகளுக்கெல்லாம் ஆலோசனை கூறுகின்ற ஆலோசகர்களாக, மதி மந்திரியாக வாழ்ந்திருந்த காலமெல்லாம் சிறப்பு பெற்றிருந்தோம். ஆனால் அக்காலங்களிலும் சைவ நீதியவே கடைபிடித்து வாழ்ந்ததாக இருக்கிறது. ஆக விஜயநகர பேரரசு கிபி 1336 சங்கம வம்சமாக தோன்றி அதன் பிறகாக நாம் சங்கம வம்சம், சாலுவ வம்சம், துளுவ வம்சம், அரவீடு வம்சத்திலே நாம் ராமராயர் பாமுனி சுல்தான்கள் சூழ்ச்சியினால் தன்னுடைய ஆட்சியை கைவிட்டதாக நமக்கு வரலாறு கூறுகிறது. அந்த ஆண்டும் மாதமும் நாளையும் நினைத்தால் நம் இந்திய தேசம் சுதந்திரம் பெற்ற பிறகாக அந்த குடியரசு நாள் என்ன அப்படிங்கிறதை நினைவுக்கு கொண்டு வருகிறது. ஆக நாம் 23 ஜனவரி 1565 நம்முடைய விஜயநகர பேரரசு பாமினி சுல்தானிடம் சற்றே பின்வாங்குகிறதை, தோல்வி அடைகிறதை, வீழ்ச்சி வருவதை நாம் அறிவோம். ஆக அதுவரையிலும் சிறப்போடு வாழ்ந்த நாம் அதன் பிறகாக நாம் தெற்கு நோக்கி வந்திருந்தவர்கள் எல்லாம் சிறப்புகளை வாழ வேண்டும் என்கிற நிலையிலே இருந்தாலும் நமக்காக ஆலோசனை சொல்ல வந்தவர்கள், நம்மோடு நட்பு சேர்ந்து இருந்தவர்கள், இவர்கள் அத்தனை பேரும் தங்களுடைய உணவு பழக்க வழக்கம், கலாச்சார பழக்க வழக்கம், மரபு பழக்க வழக்கம் இத்தனையும் அவர்கள் வேறு மாதிரியாக அசைவ நெறியை கடைபிடிப்பவர்களாக வாழ்ந்ததால் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இத்தமிழ் தேசத்திலே நல்லதொரு கிராமங்களுக்கு உள்ளே யாரும் மது அருந்த கூச்சுவார்கள், மது அருந்தி பகல் நேரத்திலே வரமாட்டார்கள். அதை போல்தான் அக்காலங்களிலே இந்த சைவ நீதியை கடைபிடித்த, இந்த வைணவ நெறிகளை கடைபிடித்த காமுகுள்ள காப்பு ஒக்கலிக மகாஜனங்களிலே சிலர் மாமிசத்தை உண்ண தொடங்கி இருக்கிறார்கள். அவ்வாறான தொடங்குதல் தான் காலம் செல்ல செல்ல அந்த முகமதியர்கள் ஆட்சிக்கு பிறகாக கிறிஸ்தவ மக்கள் ஆங்கிலேயர் என்ற பெயரிலே மேற்கிந்திய கம்பெனியாக ஆண்டு அதன் பிறகாக அவர்களுடைய முரண்பாடு காரணமாக நேரடி ஆங்கிலேய ஆட்சி நிறுவப்பட்டு அவருடைய ஆட்சி காலத்திலே அடக்குமுறைக்கு உட்பட்டு நாம் சம்பாதித்ததை எல்லாம் அவரிடம் கொடுத்து கொடுத்து நாம் வெறும் ஆளாக உணவுக்கு வழி இல்லாது இருந்ததால் நாம் எதேச்சையாக மாமிச உணவை உட்கொண்டு நமது நெறியை, நமது சைவ நீதியை நாம் கைவிடுவதாக மாறிவிட்டது. ஆக இந்த சைவ நீதியை கைவிட்டதால், வைணவ நெறியை கைவிட்டதனால் நம்முடைய வாழ்வியல் சற்றே பாதிப்பதாக நமது வரலாற்றை ஆய்ந்தறிந்தோர் கூற கேட்கலாம். நாமும் ஆய்ந்தறிந்தாலும் உண்மை தெரியும். ஆக கலாச்சாரம் மாறாது,
பண்பாடு மாறாது, நீதிநெறி மாறாது நாம் காமுகொள்ள காப்பு ஒக்கலிக மகாஜனங்கள் வாழ்ந்திட வேண்டும் என்றே நமது சமூகவியல் நூல் மறுமுறையும் மறுமுறையும் நினைவுபடுத்துகிறது. ஆக இம்மாதிரியாக நினைவுபடுத்துகின்ற நூல் எல்லாருடைய வீடுகளிலும் ஒவ்வொருவரும் வாசிக்கக்கூடியதாக அமைந்திட வேண்டும் என்ற நோக்கத்திலேதான் அடியேனாகிய நான் உங்களுக்கு உங்களுடைய அன்பு கரம் தொட்டு நான் விரும்பி விரும்பி இதை கேட்டுக்கொள்வதாக இந்த தகவலை உங்களுக்கு முக்கியமாக தர வேண்டியதாக இருக்கிறது. இப்பொழுது நாம் சற்று நம்முடைய நிலையை ஆராய்வோமேயானால், ஓராண்டு காலமாக இந்த காமக்குளத்தவர் வரலாறு சிறு சிறு தகவல்களாக 50 வாரங்கள் வெளிக்கொண்டு வர மதிப்புக்குரிய 48 குல தலைவர்களும் நமது வாழ்வியலுக்கு கருத்துக்களை ஊட்டுகின்ற மந்தை கவுண்டர்களும் அவருக்கு எல்லாம் முக்கியமாக இருக்கின்ற மகாசிரி ஆளவட்ட கவுண்டரவர்களும் உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை அவருடைய கரம் தொட்டு அவர்கள் மார்பிற்காக அவர்களை பணிந்து நாம் செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. இந்த நல்ல நிலை எப்பொழுதுமே மக்களிடம் இருந்து வர நம்மை படைத்திருக்கின்ற அத்தனை தெய்வங்களும், நமக்கு இருக்கின்ற குலதெய்வங்கள் அத்தனையும், நமக்கு இருக்கின்ற உபதெய்வங்கள் அத்தனையும் உறுதுணையாய் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த தகவல் வெளிவருவதை குறைந்தபட்சமாக 30,000 பார்வையாளர்களை பெற்றிருக்கிறது. இந்த 30,000 பார்வையாளர்களும் தங்களுடைய மனதிலே எவ்வாறெல்லாம் நினைக்கிறார்கள் என்கின்ற தகவலும் அடியனுக்கு சிறிது சிறிதாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த நன்றியெல்லாம் உங்கள் அத்தனை பேருக்கும் காணிக்கையாக்க வேண்டும் என்கின்ற தகவல் உங்களுக்கு செலுத்துவதிலே நான் மிகுந்த கவனமாக இருந்து இதை செலுத்துகிறேன். சாதாரணமான வாழ்வியல் காமுகுலத்தவர் கிடையாது. தெய்வீகமான வாழ்வியல் இறைவன் நமக்கென்றே அமைக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நீதிகள் வெவ்வேறு. இதன் பிரகாரம் நாம் மகாபாரதம் என்று சொல்லக்கூடிய நாம் வாழ்ந்த இடத்திற்கு அருகாமையிலே நிகழ்ந்த அந்த மகாபாரதத்தினுடைய அத்தனை தத்துவங்களும், அதற்கும் முன்பாக நிகழ்ந்த ராமாயணமும் ஆக 2 இதிகாசங்களும் நமக்கு பாடமாக நிகழ்த்தி இருக்கிறார்கள் நம்முடைய குருகுலத்திலே. அவ்வாறு அந்த இதிகாசத்தை பாடமாக நிகழ்த்தியதன் காரணமாகத்தான் நாம் நீதி நெறியை கைவிடாது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கும் முந்திய நீதிகளையும் நாம் கவனித்தவராகத்தான் வாழ்கின்றோம். அதன் பிறகாக நாம் தெற்கு நோக்கி வர வர நாம் தமிழகத்துக்குள்ளே வாழ்ந்த மக்கள் அத்தனை பேரும் ஏற்படுத்திய நீதிகளை நாம் பயின்றிருக்கிறோம். நாம் பயின்று அதை கடைபிடித்து வருகிறோம். உதாரணமாக நாடகக்கலை வெகு சிறப்புற்று இருக்கிற காலமாக இருக்கிறது. இந்த நாடகக்கலை சிறப்புற்றிருக்கிற காலத்திலே தெய்வத்தின் வழிபாடோடு ஒரு மகளிருக்கு தெய்வ பிறவியாய் பிறந்திருக்கின்ற வள்ளி அம்மைக்கு கானகத்திலே முருகன் நிகழ்த்தி காட்டுகின்ற காந்தர்வ மனம், மனிதனுக்குள்ளே எவ்வளவு ஆற்றல் எவ்வளவு அறிவு இருக்கிறது என்பதை பரிசோதித்து அதற்கு ஒரு நல்ல நேரத்தை கொண்டு வரவே அந்த வள்ளி திருமண நாடகம் வெகு சிறப்பாக அமைத்திருக்கிறது. அந்த நாடகம் வள்ளி குரத்தி என்று சொல்லக்கூடிய அந்த குரத்தியை சார்ந்திருக்கின்ற மகா மக்கள் எல்லாம் பெருமையோடு முருகப்பெருமான் எங்கள் குலத்திலே தோன்றிய வள்ளியை அல்லவா திருமணம் செய்தார்கள் என்று மாறுதட்டி கொள்கிறார்கள். அது பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் எவ்வளவோ மகிழ்வாக இருக்கிறது. அது அவ்வாறு இருக்க மதுரை வீரன் நாடகம் நாம் கண்ணார பார்க்கிறோம். அந்த நாடகத்திலே காவல் செய்யும் ஒருவருடைய வீட்டிலே காசிராஜனுடைய பிராமண வீட்டு பையன் மாலை சுற்றி பிறந்ததாலும் கொடி சுற்றி பிறந்ததாலும் அல்லது விதிப்பயனின் காரணமாக அவர் இப்பொழுது தமிழகம் என்று சொல்லக்கூடிய காவிரி ஆற்றிலே விட்டு சென்றதனால் அதை
இந்த ஆவாரம்பட்டை வெட்ட சென்ற தம்பதிகள் கண்டு எடுத்து வந்து குழந்தை இல்லாததற்காக அந்த குழந்தை அழுகையிலே மயங்கி அந்த குழந்தையை வளர்த்து, அப்பொழுது மதுரையிலே அரசாண்டு கொண்டிருக்கின்ற திருமலை நாயக்கர் காலத்திலே, அதற்கு முன்பாக இப்பொழுது பெரம்பலூர் மாவட்டம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே பொம்மன்ன ராஜா என்று சொல்லக்கூடிய நாயக்க மன்னன் பாளையக்காரராக ஆளும் பொழுது, அவருடைய மகள் பூ பெய்த பொழுது, இந்த வீரன் என்று சொல்லக்கூடியவர் ராஜகம்பீரமாக அவர் தன்னுடைய கடமையை நிறைவேற்றும் பொழுது, அந்த பொம்மன்ன ராஜாவுடைய புதல்விக்கும் அவருக்கும் வயது காரணமாக, அழகின் காரணமாக, ஆற்றலின் காரணமாக, அவர்கள் ஒருவரை ஒருவர் விரும்பி திருமணம் செய்ததின் காரணமாக அந்த நாயக்கருடைய மக்களும் ஐயருடைய வீட்டு பையனே எங்களுடைய நாயக்கர் வீட்டிலே திருமணம் செய்து, அதன் பிறகாக அவர்கள் காவல் காக்கின்ற மக்களிடத்திலே நற்பெயர் பெற்று மதுரையிலே மதுரை வீரன் என்ற கோவிலை பெற்று அங்கே பொம்மிக்கும் வெள்ளை அம்மாளுக்கும் கோயில் கொண்டு சிறப்பாக இருக்கின்ற வரலாறை அறிவோம். இதைப்போல் வணிகம் செய்கின்ற பெரும் செல்வந்தர்களுடைய வம்சாவளியிலே கோவலன் கண்ணகி தோன்றி இருவரும் தன்னுடைய விதி பயனால் பிரிந்து ஒன்று சேர்ந்து வாழும் முற்படும் பொழுது விதி விளையாட்டாக கோவலன் மரணம் நேரிடுகிறது. அதன் பிறகாக அந்த மரணம் திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்ட மரணம் என்று கண்ணகி கண்டுபிடித்து அம்மதுரையை தீக்கு இரைக்காக்கி அந்த அம்மையார் கானகம் சென்று சேரநாடு அத்தனையும் கோயில் கொண்டு சிறப்புற விளங்கி அந்த சமூகத்திற்கு, வணிகர் சமூகத்துக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார். இன்னும் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்கின்ற அந்த கட்டபொம்மு நாக்கியர் வம்சத்திலே தோன்றி அந்த நாக்கியர் வம்சத்திற்கே ஆங்கிலேயனை எதிர்த்ததால் குலதெய்வமாக காட்சி தருகிறார். இவ்வாறு சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த தமிழ் தேசத்திலே, தமிழ் மரபிலே இந்த தமிழ் மக்கள் அத்தனை பேரும் இந்த பூ போன்று மனதுக்குள்ளே இருக்கின்ற, பொன் போன்று மனத்துக்குள்ளே இருக்கின்ற, அமிர்தம் போல் நாவிலே இருக்கின்ற தமிழ் மொழியிலே எத்தனை கலைகள், எத்தனை கலாச்சாரங்களை அவர்கள் வட நாட்டுக்காரர்களாக இருந்தாலும் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இதற்காக இந்த தமிழ் தேச மக்களுக்கு, தமிழ் மொழி பேசுகின்ற மக்களுக்கு, தமிழர்களுக்கு ஆயிரம் முறை நன்றி சொல்லலாம். அவ்வாறு பாராட்டக்கூடியவர்கள் தமிழர்களே. இவ்வாறான தமிழ் தேசத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அருகாமையில் இருக்கின்ற கர்நாடக தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், கேரள தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், ஆந்திர தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், மகாராஷ்டிராவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், ஒரிசாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், புதுச்சேரியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இன்னும் நாம் மத்திய பிரதேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், ராஜஸ்தானிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், பீகாரிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் இந்தியாவெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த தமிழ் தேசத்துக்கு உள்ளே நாம் ஒவ்வொரு விழாவின் போதும், ஒவ்வொரு குலதெய்வ கும்பிடும் பொழுதும் நமது சமுதாயத்தினுடைய வரலாற்றை வெளிப்படுத்துவதற்கு எந்த குலதெய்வத்துடைய வரலாறும் இதுவரை நாடகமாக ஆக்கப்படவில்லை. இதை கேள்விப்படுகின்ற அத்தனை மக்களும் நன்கு சிந்திக்குமாறு உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கின்றேன். ஏன் இவ்வளவு தூரம் நான் உங்கள் மீது அன்பு செலுத்துகிறேன் என்றால், குலதெய்வ வழிபாடு வேண்டும், அதை முறையாக செய்கிறோம். உறவினர்கள் ஒற்றுமை வேண்டும், அதை முறையாக கடைபிடிக்கின்றோம். ஆகினும் நமது குலதெய்வ பெரிய கும்பிடும் பொழுதோ, விழா காலங்களிலோ நாம் நமது குலதெய்வ வரலாற்றையோ, குலதெய்வ வரலாற்றுக்குரிய ஆதாரங்களையோ நாம் திருக்கோவில்களிலே மடாதிபதிகளை வைத்தோ, மந்தை கவுண்டர்களை வைத்தோ, திருக்கோவிலிலே சேவை செய்கின்ற பணியாளர்களை வைத்தோ நாம் இதுவரையிலும் வெளியே சொன்னதாக ஆய்ந்து அறிய முடியவே இல்லை. ஆக நமது கலாச்சாரம் அடுத்த தலைமுறைக்கு போவதிலே ஆர்வம் கொண்டிருக்கின்ற நாம் அவரவர் குலதெய்வ கோவில்களிலே
நல்லதற்காக கூடும் பொழுது இது பற்றி அக்குளத்திலே அந்த பெரியதனக்காரன் என்று சொல்லக்கூடிய அக்குளத்திலே அந்த குலதெய்வ கோவிலிலே பூசாரி என்று சொல்லக்கூடிய அத்தனை பேரிடம் நீங்கள் பகிர்ந்தால் நமது குலம் சிறக்க, நமது குலதெய்வம் அத்தனை வழியும் திறந்து நாம் முன்னே பின்னே வாழ்பவராக ஆங்கிலேயன் களந்தொட்டு இப்பொழுது வரைக்கும் லேசு பாசாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இதை நன்னெறிப்படுத்தி நம்மளை நல்ல சைவ நீதியை காக்க, வைணவ நெறியை காக்க நம்மளை இறைவன் அவரிடம் நம்மளை ஆட்கொள்வார் என்கின்ற நல்லதொரு தகவலை உங்கள் முன்பாக நான் தெரியப்படுத்த விரும்பி இந்த தகவலை தெரியப்படுத்துகின்றேன். பலர் பல கருத்துக்களை முன்வைக்கிறீர்கள், நேரடியாக வைக்கிறீர்கள். ஆக இந்த வரலாற்றை ஆய்ந்து அறிவதை நன்கு புரிய முடிகிறது. இதற்காக இந்த வரலாறை உருவாக்கிய அத்தனை பேருக்கும், இந்த வரலாறு காக்கப்பட வேண்டும் என்று கூறிய இறைவனுக்கும், இதை கேட்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் நான் இருகரம் கூப்பி எத்தனை முறை, எத்தனை ஆயிரம் முறை நன்றிகள் சொன்னாலும் போதவே போதாது என்கின்ற தகவலை இத்தருணத்திலே கூறி, தொடர்ந்து பலமுறை இங்கே வருகின்ற தமிழன் 0247 என்கின்ற சேனலிலே வருகின்ற நமது காமுகொள்ள காப்பு ஒக்களிகரு ஆதி உற்பவ புராண தொடரை பார்த்து நீங்களும் முன்னேறி உங்களுடைய குடும்பத்தினரையும் முன்னேற்றுமாறு நான் பணிவுடன் கூறி உங்களை மறுமுறையும் சந்திக்க பிரியப்படுகிறேன் என்ற தகவலை கூறி இன்றைய சந்திப்பிலை இத்துடன் நிறைவு செய்து கொண்டு சிவாய நம என்று கூறி விடைபெறுகின்றேன்.